பென்னாகரம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் காங்கிரஸ் வேட்பாளர் ஜி.கே.எம். தமிழ்குமரனை ஆதரித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தீவிர பரப்புரை மேற்கொண்டார். பென்னாகரத்தில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் ஜி.கே.எம். தமிழ்குமரனை ஆதரித்து பென்னாகரம் பேருந்து நிலையம் பகுதியில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மக்கள் விரும்பும் கூட்டணி என்றும் எதிர்வரும் தேர்தலில் 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும் கூட்டணி என்றும் தெரிவித்தார். ஒகேனக்கல் உபரி நீர் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் இப்பகுதி மக்களின் குடிநீர் பிரச்சினையை தீர்க்க ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். வெற்றி கூட்டணி 200 தொகுதிகளுக்கு மேல் வென்று அண்ணன் ஸ்டாலின் 2வது முறை முதலமைச்சராக வரப்போவது உறுதி உறுதி உறுதி. ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தில் உபரியாக கடல்ல கணக்கின்ற நீரை இங்க இருக்கின்ற ஏரிகளுக்கு கொண்டு வந்து நீராதாரத்தையும் விவசாயத்திற்கும் தொழில்களுக்கும் குடிக்க தண்ணீரும் நிச்சயமாக உங்களுக்கு செய்வோம். ஏற்கனவே இதற்காக இந்த திட்டத்திற்காக 10,000 கோடி ரூபாய் ஏற்கனவே ஒதுக்கப்பட்டுள்ளது என்பதை என் தாய் குலங்களே நீங்கள் அனைவருமே புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை பார்த்து கேட்டுக்கிறேன். கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியில் பெண்களின் நலன்களுக்காக பல எண்ணற்ற திட்டங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் செயல்படுத்தியுள்ளதாக வாக்கு சேகரிப்பின் போது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பெருமிதம் தெரிவித்தார். தேனி மாவட்டம் போடி தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை ஆதரித்து திமுக ஒன்றிய செயலாளர் லட்சுமணன் ஏற்பாட்டில் தேனி வடக்கு மாவட்ட செயலாளரும் தேனி நாடாளுமன்ற உறுப்பினருமான தங்கத்தமிழ்ச்செல்வன் தலைமையில் வாக்கு சேகரிக்கப்பட்டது. தோப்புப்பட்டி, அணைக்கரைப்பட்டி, மீனாட்சிபுரம், மேலசொக்கநாதபுரம் உள்ளிட்ட கிராமங்களில் திறந்தவெளி ஜீப்பில் சென்று ஓ பன்னீர்செல்வம் வாக்கு சேகரித்தார். பிரச்சாரத்தில் பேசிய ஓ பன்னீர்செல்வம், கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியில் பெண்களின் நலன்களுக்காக எண்ணற்ற திட்டங்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் செயல்படுத்தியுள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். 5 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு தந்து கொண்டிருக்கின்ற ஒரே முதலமைச்சர் இந்தியாவிலேயே நம்முடைய தளபதி தான் என்பதனை இங்கே நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தேர்தல் முடிந்தவுடன் உறுதியாக தளபதிதான் 2ஆம் முறையாக முதலமைச்சராக வருவார்கள். அவர் 2ஆம் முறையாக வந்தவுடன் மகளிருக்கு வழங்கக்கூடிய உரிமைத் தொகை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். அதோடு மட்டுமல்லாமல் 8000 ரூபாய் மதிப்புடைய கூப்பன் ஒன்று வழங்கப்படும்.